இந்த கதையை கேட்டு உண்மையிலே நான் மெய் சிலுத்து போனேங்க. நீங்களும் முழுசா கேளுங்களேன், கண்டிப்பா உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும். 2 நண்பர் சந்திச்சுக்கிறாங்க. ஒரு நண்பர் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை அந்த சந்திப்புல சொல்றாரு. நானும் என் பொண்டாட்டியும் காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்னவோ தெரியல, 2 பேருக்குள்ளயும் அடிக்கடிக்கு சண்டை வர ஆரம்பிச்சது. இதுக்கப்புறம் நான் அவங்க கூட வாழ மாட்டேன்னு சொல்லி என் ஒய்ஃப் என்ன பண்ணிட்டா, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஒரு 10-12 நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்தா. வீட்டுக்கு வந்தவ பீரோவை அங்கங்க ஏதோ ஆராய்ஞ்சிட்டு இருந்தா. நான் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவ அப்படின்ற பதில் மட்டும் தான் கொடுத்தா. அதுக்கப்புறம் பீரோ ஆராய்ஞ்சிட்டு ஏதோ கட்டப்பையில எடுத்துட்டு கிளம்பிட்டா. கிளம்பி போனவள ஏன் கிளம்பிட்டுன்னு சொல்லி கேட்டேன். இல்லை, எனக்கு சொந்தமான பொருள்லாம் இங்கே இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லி அவ சொன்னான். அதுக்கப்புறம் எல்லாமே எடுத்துட்டியான்னு சொல்லி நான் கேட்டேன். எடுத்துட்டேன்னு சொன்னா. உனக்கு சொந்தமான பொருள் எல்லாமே எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு என்னை மட்டும் விட்டு போறேன்னு சொல்லி சொன்னேன். அப்படியே அவ திரும்பி பார்த்தா. எங்களுடைய 4 கண்களும் சந்திச்சுக்குச்சு. 4 கண்களுக்குள்ளேயும் கண்ணீர் அப்படியே மிதக்குச்சு. ஓடி நீதான் என் உலகம், நீதான் என் உயிர், இதுதான் என் வீடு, இதுக்கப்புறம் நான் எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லி அப்படியே நான் கட்டி பிடிச்சி அங்கங்க முத்தமிட்டான். அதுக்கப்புறம் அந்த கட்டப்பையை நான் பிரிச்சு பார்த்தேன். அந்த கட்டப்பைக்குள்ள ஒண்ணுமே இல்லை. என்னை பார்க்கன்ற அந்த காரணமும் எங்களுக்குள்ள இருந்த அந்த காதல் மட்டும் தான் அந்த கட்டப்பைக்குள்ள ஒளிஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள இருந்த அந்த காதல் இன்னும் அதிகமாயிடுச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.